இந்தியாவின் தலைச்சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் என்று அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக திகழ்ந்தவர் நம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் நாள் 2002இல் பதவியேற்றார். ஜனாதிபதியாக இருப்பவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எழுதப்படாத சில மரபுகள் இருந்தன. பதவியேற்ற முதல் நாளே அந்த மரபுகளை உடைத்தவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் தன்னடக்கத்தின் உச்சமாக திகழ்ந்தவர். அவரை போன்று பணிவான மனிதர்களை காண்பது அரிது என்று உலக தலைவர்களே வியந்துள்ளனர். எந்த அளவிற்கு அவர் தன்னடக்கம் கொண்டிருந்தாரோ அதே அளவிற்கு அவர் தன்னம்பிக்கையிலும் உச்சத்தில் இருந்தார். நீ முயன்றால் நட்சத்திரங்களையும் பறிக்கலாம் என்று அடிக்கடி கூறுவார். 1998ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி பொக்ரானில் இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்தி உலக அரங்கில் தன்னை வல்லரசாக அறிவித்தது. இதற்கு அடித்தளம் அமைத்தவர் அப்துல் கலாம் தான். இந்திய இராணுவத்தில் உள்ள திரிசூல், அக்னி, பிருத்திவி, நாக், ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள் அப்துல் கலாம் திட்ட இயக்குநராக இருந்தபோது வடிவமைக்கப்பட்டு வந்தவை. இந்தியாவிற்காக இவர் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உருவாக்கிய போது அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இவரை ஆச்சரியத்துடனும் மிரட்சியுடனும் பார்த்தன. போலியோ நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஊன்றுகோல் மற்றும் இருதய நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஸ்டண்ட் கருவி ஆகியவை இவர் கண்டுபிடித்தவையாகும். அந்த ஸ்டண்டுக்கு கலாம் ஸ்டண்ட் என்றே பெயர். இந்திய பாதுகாப்பு துறையின் ஆய்வுக்கு முதலில் வெளிநாட்டு கருவிகள், பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. அவற்றை நிறுத்திவிட்டு முழுக்க உள்நாட்டு பொருட்கள் மூலம் ஆய்வு பணிகளை அப்துல் கலாம் செய்ய வைத்தார். அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு மிகவும் உதவும் பெரிலியம் தாது பொருளை வெளிநாடுகள் இந்தியாவிற்கு தர மறுத்தன. உடனே இது பற்றி கலாம் ஆய்வு செய்தார். இந்தியாவின் பல பகுதிகளில் பெரிலியம் மண்ணில் அதிக அளவில் கலந்து இருப்பதை கண்டுபிடித்தார். இதைத் தொடர்ந்து பெரிலியம் மணல் கலவையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தடுத்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உலக நாடுகள் பிறகு போட்டி போட்டு கொண்டு இந்தியாவிற்கு பெரிலியம் கொடுத்தன. குடியரசுத் தலைவராவதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கி சிறப்பித்தது. மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். 2007ஆம் ஆண்டு குடியரசு தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் அந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்து விலகினார். அவர் பெற்ற விருதுகள் 1981 பத்மபூஷன், 1990 பத்ம விபூஷன், 1997 பாரத ரத்னா மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, 1998 வீர் சவர்கார் விருது, 2000 ராமானுஜன் விருது, 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் மற்றும் கிங் சார்லஸ் II பட்டம், 2008 பொறியியல் டாக்டர் பட்டம், 2009 சர்வதேச ஓன் கார்மான் விங்ஸ் விருது மற்றும் ஹியூவர் மெடல், 2010 பொறியியல் டாக்டர் பட்டம், 2012 சட்டங்களின் டாக்டர் மற்றும் ஷவரா சம்கிருதி புரஸ்கார் விருது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய நூல்கள்: டர்னிங் பாயிண்ட்ஸ், எ ஜர்னி த்ரூ சேலஞ்சஸ் 2012, விங்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் ஆட்டோகிராஃபி, அக்னி சிறகுகள் அருண் திவாரியுடன் இணைந்து எழுதிய சுயசரிதை, இந்தியா 2020, த லியூமினஸ் ஸ்பார்க்ஸ், மிஷன் இந்தியா, இன்ஸ்பைரிங் தாட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி, கைடிங் சோல்ஸ். இவர் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிகள்:
எனது கல்வி அல்லது பணியை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து அதில் சிறப்பானதொரு இடத்தை அடைவேன். எழுத படிக்க தெரியாத 10 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுப்பேன். மதுபானத்திற்கும் சூதாட்டத்திற்கும் அடிமையாகியுள்ள 5 பேரை அதிலிருந்து விடுவிப்பேன். அல்லல் படும் எனது சகோதரர்களின் இன்னல்களை தீர்க்க தொடர்ந்து பாடுபடுவேன். குறைந்தது 10 மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன். சாதி, மதம், மொழி அடிப்படையிலான பாகுபாட்டிற்கும் பேதங்களுக்கும் ஆதரவளிக்க மாட்டேன். நேர்மையின் முன்னுதாரணமாக இருந்து ஊழலற்ற சமுதாயம் உருவாக பாடுபடுவேன். பெண்களை மதிப்பேன். பெண் கல்வியை ஆதரிப்பேன். உடல் ஊனமுற்றவர்களுக்கு எப்பொழுதும் நண்பனாக இருந்து அவர்கள் நம்மை போல இயல்பாக இருக்கும் உணர்வை ஏற்படுத்த உழைப்பேன். ஏபிஜே அப்துல் கலாமின் எளிமையான இந்த வாழ்க்கையும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் அது வியப்பில்லை. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்றச் செய்தவர். கலாம் பல சமயங்களில் மாணவர்களுடன் உரையாடுவதில் அதிக ஆர்வம் காட்டினார். அவர் ஒரு விஞ்ஞானியாகவும் இந்திய குடியரசுத் தலைவராகவும் இருந்த போதிலும் மாணவர்களே அவரது விருப்பமான பணியாக இருந்தது. நாடெங்கும் பட்டி தொட்டிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளிடம் கூட நாட்டின் மீது தேசப்பற்று ஏற்பட செய்தவர். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை மாணவர்களை கனவு காணுங்கள் என்று சொல்லி மாணவர்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியவர். எளிமையான குடும்பத்தில் பிறந்து தனது உழைப்பால் நாட்டின் தலைவராக உயர்ந்த கலாம் கோடிக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இன்றளவும் ஓர் முன்மாதிரியாக திகழ்கின்றார். கலாம் தனது வாழ்நாளில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்ததோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு நிறைய உத்வேகம் அளித்துள்ளார். அப்துல் கலாமும் மாணவர்களும் மிகவும் நெருங்கிய உறவுடையவர்கள். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுக்கு உத்வேகம் அளித்தவர். மேலும் அக்டோபர் 15 அவரது பிறந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையால் உலக மாணவர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது. அவர் மாணவர்களின் வழிகாட்டி மற்றும் மக்கள் ஜனாதிபதி என்று அழைக்கப்படுகின்றார். மேலும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர். உலக தலைவர்களில் அப்துல் கலாம் அளவிற்கு இளைய சமுதாயம் எழுப்பிய கேள்விகளுக்கு இதுவரை யாரும் உன்னதமான பதில்களை அளித்ததில்லை. அப்துல் கலாமிடம் ஒரு தடவை ஒரு மாணவி நல்ல நாள் கெட்ட நாள் எது என்று கேட்டார். அதற்கு அப்துல் கலாம் அவர்கள், பூமி மீது சூரிய ஒளி பட்டால் அது பகல், படாவிட்டால் இரவு, இதில் நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை என்றார். அப்துல் கலாம் அவர்கள் ஜூலை 27, 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசகங்களாலும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. வாழ்க கலாம்.